ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாங்கள் ஃபேமிலியாக ஒரிசாவில் இருக்கோங்க. எங்களுடைய வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒடிசா பற்றின நிறைய டீட்டெயில்ஸை நான் டெய்லி ஷார்ட்ஸில் போடுறேன், வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் ரெடியாகி எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா எங்களுடைய கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னுடைய பர்த்டே அண்ட் கல்யாண நாள் ரெண்டுமே ஒரே மாதத்தில் தான் வருது. ஒரே மாதத்தில் 2 ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே ஏப்ரல் மந்தில் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் மேலே ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்குவேன். இப்போது அந்த கல்யாண நாளுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். வாங்க அங்கே போய் என்னென்ன நடக்குது, எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் எப்போல்லாம் மார்க்கெட் போகிறேனோ அப்போல்லாம் இந்த கடையை கண்டிப்பாக நோட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த கடையில் உள்ள பொம்மையில் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, அது சாரியாக இருந்தாலும் சரி, லெஹங்காக இருந்தாலும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் அதை நோட் பண்ணிகிட்டே தான் நான் போவேன். சரி, நம்ம கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த கடைக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த கடைக்கு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். வாங்க உள்ளே போய் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து சாரீ எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் போயிருந்தேன். அதுலேயும் ஒர்க் சாரீ தான் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த ஷாப் வந்து ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், ஒரிசாவில் நாங்கள் இருக்கிற பிளேஸில் சின்ன சின்ன கடைகள் தான் இருக்கும், பெரிய கடைகள் நாங்கள் இருக்கிற பிளேஸில் இல்லை. அதனால இருக்கிறதுலே இந்த கடையில் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த கடைக்கு எடுக்க வந்திருக்கேன். ஒரிசா வந்து 2 இயர்ஸ் ஆகுதுங்க. இந்த 2 இயர்ஸில் கல்யாண நாளுக்கோ பர்த்டேக்கோ நான் ட்ரெஸ் எடுக்கவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கடையில் போய் பார்ப்பேன், விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். நான் பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரிசாவில் ட்ரெஸ்ஸோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான். ஏன்னா நம்ம ஊரை விட இங்கே எப்படியும் ஒவ்வொரு சாரீஸ்க்குமே ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படி கூட வச்சு தான் விற்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி நிறைய கலெக்ஷனும் இருந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் சாரீஸ் தான் இருந்த மாதிரி இருக்குது. நான் கேட்டிருந்த ரேஞ்சில் அப்படி கொஞ்சம் சாரீஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. போட்டிருந்த எல்லா சாரியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட கலர்ஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எதை எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம் இருக்க தான் செஞ்சது. ஏன்னா அதில் போட்டிருந்த எல்லா சாரீஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகேவா? ठीक है. ट्रांसपेरेंट दिखेगा क्या? नहीं ना, नहीं ये ट्रांसपेरेंट दिखेगा तो ब्लाउज आएगा. எப்படி? அதுக்கப்புறம் இந்த பிங்க் கலர் சாரீ எடுத்து போட்டிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது, ஆனால் ரேட் கொஞ்சம் கூட. ஓகே. அந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதிலே கொஞ்சம் வேறு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டார்க் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்டேன். ஆனால் இது சிங்கிள் பீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 சாரீ மட்டும் செலக்ட் பண்ணி வச்சு இதை வந்து ட்ரையல் பார்க்கலாம் அப்படி சொல்லியிருந்தேன். நம்ம ஊரில் எப்படி சாரீ எல்லாம் நல்லா நீட்டாக மேலே நம்மளுக்கு கெட்டி பார்த்து நம்மளுக்கு ட்ரையல் பார்க்க விடுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்களே நல்லா கெட்டி விட்டு ட்ரையல் பார்க்க வச்சாங்க. இந்த சாரீ கலர் ஒரு மாதிரி ப்ளூ கலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால ரொம்ப டவுட்டாக தான் பார்த்துட்டே இருந்தேன். சரி. அதுக்கப்புறம் இந்த சாரியும் ட்ரையல் பண்ணி பார்த்தேன். இது ஒரு மாதிரி க்ரீன் கலரும் கிடையாது, ப்ளூ கலரும் கிடையாது, ரெண்டும் மிக்ஸான ஒரு கலர். இதோட பார்டரில் வந்து நிறைய ஸ்டோன் ஒர்க் இருந்துச்சு. இது எனக்கும் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. இதையும் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்த்துருந்தேன். இது நல்லா இருக்கு. சன் முடிய காணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் ஒரு சாரீ செலக்ட் பண்ணேங்க. அதுக்கு 12% டிஸ்கவுண்ட் சொல்லி கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணாங்க. எவ்வளோ தான் சாரீஸ் பார்த்தாலும் லேடிஸ் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம். இதே டிசைனில் வேறு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம், இல்லை இதே கலரில் வேறு டிசைன் இருந்தால் நல்லாயிருப்போம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆல்ரெடி நான் எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் அடுத்த வாரம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி கிளம்பிட்டோம்.
ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.